இன்னைக்கு காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? காலிஃப்ளவர் நான் ஒரு கப்புக்கு வர மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். 2 சிட்டிகை பெருங்காயம், அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நிறையா இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவும் வதங்கும், இதாகும். ஃபஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயம், அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அது மேலே காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இப்போ அந்த இதோட எண்ணெயோட கலர்ற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். அதை பாருங்கள், நான் உப்பு போட்டிருக்கேன் அதில். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இதை அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் நல்லா கொஞ்சம் வரும். நல்லா எப்படி வரும்னா நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும் அது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த இது பிள்ளைங்களுக்கு நீங்கள் தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும். இது வாழைக்காய், உருளைக்கிழங்குல செஞ்சால் மட்டும் நல்லாயிருக்கு. காலிஃப்ளவர்லேயும் செஞ்சால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது அப்பப்போ கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டு இருக்கலாம். அதை பாருங்கள், இப்போ அது நல்லா சுண்டி ஒரு மாதிரி நல்லா அடியில் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வருது அது. இப்போ காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.